இன்னைக்கு நியூஸ்ல எங்க பாத்தீங்கன்னாலும் மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜ், விண்டோஸ் அவுட்டேஜ் அப்படின்ற டேர்ம் வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேர்ல்டு வைடா இருக்கிற நிறைய மைக்ரோசாஃப்ட் சர்வர்ஸ் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஐயோ கிராஷ் ஆயிடுச்சு, யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நீங்க பயப்பட வேணாம். சோ முதல்ல ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த பிரச்சனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கேம் விளையாண்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சடனா உங்க கம்ப்யூட்டர் வந்து கிராஷ் ஆகி உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு எரர் காட்டுது, we ran into a problem அப்படின்னு ப்ளூ கலர்ல வந்து ஒரு சாட் ஸ்மைலி எல்லாம் போட்டு ஒரு எரர் வருது. இந்த மாதிரி எரர் உங்க லைஃப்ல நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, விண்டோஸ்குள்ள வந்து there is something called as a kernel. அதாவது நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம், கேம் இன்ஸ்டால் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து we call it user space. இதுவே விண்டோஸ் அப்படின்ற அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமே ரன் ஆகிறதுக்கு தேவையான அந்த கோர் சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ் எல்லாமே இருக்கிற இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்னா கர்னல்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போடுறீங்க, அந்த கிராஃபிக்ஸ் கார்டு வேலை செய்யணும்னா நம்ம கிராஃபிக்ஸ் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த கிராஃபிக்ஸ் டிரைவர் என்ன பண்ணுவோம்னா கர்னல் கூட போய் க்ளோஸா உட்காந்து கம்யூனிகேட் பண்ணி how to do all the graphics things அப்படின்றத அது பண்ணும். So that is what the graphics processor does. கரெக்டா? அப்ப அந்த GPU வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம உங்க கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த டிரைவர் உங்க கம்ப்யூட்டரோட கர்னல் கூட பேசி அந்த ஹார்ட்வேரை கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ இந்த கர்னலுக்குள்ள நம்ம இன்ஸ்டால் பண்ற டிரைவர்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இட் வில் காஸ் ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத். ஜென்ரலா கிராஃபிக்ஸ் கார்டு டிரைவர் ஃபெயில் ஆகும் போதெல்லாம் இந்த இஷ்யூ நீங்களே ஃபேஸ் பண்ணி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் அப்படின்றது எப்ப நடக்கும் அப்படின்னா, when it is a faulty driver or a faulty hardware. இந்த ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் ஏன் எல்லா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் கம்ப்யூட்டர்ஸையும் இன்னைக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ல எப்பயுமே அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம பீரியாடிக்கா அப்டேட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். நம்ம ஷட் டவுன் பண்ணும்போதும் ரீஸ்டார்ட் ஆகும் போதும் அப்டேட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆகிறது காமன். இந்த மாதிரி ஒரு அப்டேட்டுக்குள்ள இருந்த ஒரு ஃபால்ட்டி டிரைவர் தான் இன்னைக்கு நடந்த இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அவுட்டேஜுக்கு காரணம். சோ இந்த பர்டிகுலர் கிராஷ்க்கு காரணம் என்ன அப்படின்னா, CrowdStrike அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஒரு டிரைவர் தான். CrowdStrike அப்படின்றது ஒரு தேர்ட் பார்ட்டி சைபர் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடர். ஸோ இவங்க மைக்ரோசாஃப்ட் கூட நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ் வச்சிருக்காங்க. இந்த CrowdStrike அப்படின்றது உங்களோட கம்ப்யூட்டர்லயும் என் கம்ப்யூட்டர்லயும் இன்ஸ்டால் ஆயிருக்குமான்னு கேட்டா கிடையாது. இஃப் யூ சூஸ் டு ஹேவ் CrowdStrike செக்யூரிட்டி, அது வந்து ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க நார்டன் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணாதானே நார்டன் ஆன்டிவைரஸ் உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கும். அந்த மாதிரி CrowdStrike அப்படின்ற கம்பெனிட்ட போய் CrowdStrikeோட செக்யூரிட்டி சொல்யூஷன் நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கும். அந்த CrowdStrike இஸ் ஹேவிங் அ சொல்யூஷன் கால் Falcon. அந்த Falconோட ஒரு சென்சர் டிரைவர்ல தான் இந்த இஷ்யூ இருந்திருக்குது. அந்த ஃபால்ட்டியான டிரைவர் இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகணும். ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு விண்டோஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர் செவரல் டைம்ஸ் ரீஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த கம்ப்யூட்டர் ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் ஆகிற டைம்ல அந்த டிரைவர்ஸை ப்ராப்பரா அதால இன்ஸ்டால் பண்ண முடியாம போயிருச்சு. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் a faulty channel file. ஸோ விண்டோஸ் அப்டேட் ஆகும்போது பூட் ஆகுது, அதனால அந்த டிரைவரை இன்ஸ்டால் பண்ண முடியல. எகைன் அண்ட் எகைன் அது ஒரு லூப் மோடுக்கு போயிடுது. ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இதனால எத்தனையோ ஏர்லைன்ஸ், நியூஸ் சேனல்ஸ், மீடியாஸ் எல்லாமே இட் இஸ் அவுட் டுடே. நான் விண்டோஸ் அப்டேட் பண்ணா இந்த ப்ராப்ளம் என்ன அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்பதான் நான் ஒரு விண்டோஸ் அப்டேட் ரன் பண்ணி பார்த்தேன், இது நம்மள அஃபெக்ட் பண்ணாது. மோரோவர் இது இஷ்யூ அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஃபால்ட்டி அப்டேட்டை டேக் டவுன் பண்ணியிருப்பாங்க. இந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்றதுக்கான சொல்யூஷன்ஸும் இன்னைக்கு இன்டர்நெட்ல இருக்கு. நீங்க இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னாவே இதுக்கான சொல்யூஷனை தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் a very simple 4-step process. பெரிய கம்பெனிஸ் லைக் ஏர்லைன்ஸ், நியூஸ் சேனல்ஸ், பிக் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் மீடியாஸ், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ், இவங்க எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணியிருக்குது. என்னோட ஃப்ரெண்டுகிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். he said என் கம்பெனில எல்லாருமே Azure தான் யூஸ் பண்றாங்க. ஸோ யாராலையும் எதுக்குள்ளேயும் லாகின் பண்ண முடியல, எல்லாரும் ஆஃபீஸை விட்டு கிளம்பி வெளியே சில் பண்றதுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இட் அஃபெக்டட் த என்டையர் ஐடி சொல்யூஷன் ஆஃப் மைக்ரோசாஃப்ட். இன்னைக்கு நடந்த இந்த பர்டிகுலர் ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத்துக்கு CrowdStrikeோட ஒரு அப்டேட் மட்டுமே காரணம். ஸோ நம்ம நார்மலா விண்டோஸ் அப்டேட் பண்ணலாம், அதனால வந்து எந்த ஒரு பயமும் இல்லை.